ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. பொதுமக்களும் அரசு துறை ஆட்களும் அரசியல்வாதிகளும் அறிய வேண்டியது இறைவன் அருள். அதாவது இறைவன் அருள். ஒரு விதை மண்ணில் புதைந்து அது எத்தனை நாள் சென்ற பின் மேலே வருகிறது என்பது வேளாண்மை துறைக்கு மட்டும்தான் தெரியும். அதே போன்று ஒரு முட்டையிலிருந்து குஞ்சு வெளியே வருவதற்கு எத்தனை டிகிரி மின்சாரம் தேவை என்று விஞ்ஞானிக்கு தெரியும். அதே போன்று ஒரு மூட்டை சிமெண்ட் 50 கிலோ, அதுக்கு எத்தனை யூனிட் மின்சாரம் தேவை என்பது அந்த கம்பெனியை நடத்தும் தொழிலதிபருக்கு மட்டும்தான் புரியும், மற்றவருக்கு புரியாது. இதெல்லாம் அதே போன்று மனிதன் கையாளும் அனைத்து பொருள்களுக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் எத்தனை யூனிட் மின்சாரம் தேவைப்படுகிறது என்று அரசியல்வாதிகள் முதலில் அறிய வேண்டும். அதெல்லாம் அறிந்தால்தான் இந்த மக்களுக்கு தேவையான பொருள் பாதை வழிகள் நேரடியாக தெளிவாக நேர்பாதையில் சென்று அடைவதற்கான அறிவுரை தர முடியும் என்று இறைவன் வாக்காகும். இதெல்லாம் இவர்கள் அறிவதில்லை. காரணம், 5ஆம் கிளாஸ் படித்துவிட்டு ஆட்சி ஆளும் மனிதனுக்கு இது போன்ற அறிவு தருவதற்கு சட்டமில்லை என்கிறார் இறைவன். படித்து பட்டம் பெற்ற நிறுவனத்துறை மனிதருக்கு மட்டும்தான் இதையெல்லாம் சில விஷயங்கள் புரியும். இது போன்ற மனிதர்களுக்கு புரியாது. ஆகையினால் இவர்கள் இனி இந்த பதவியில் இருப்பதற்கு சாத்தியமில்லை என்கிறார் இறைவன். காரணம், பூமியில் இடைவெளி வேகமாக குறைந்து வருவதால் பசுமை மரங்கள் வேகமாக அழிக்கப்படுகின்றது. அதனால் மனிதனுக்கு தேவையான நறுமண காற்று தடைப்படுவதனால் உடல் உறுப்புகள் வேகமாக பாதிக்கும் நிலையில் பலவீனம் அடைகிறது. இதனால் மருத்துவத்துறை அதிகரிக்கிறது. மருத்துவத்துறையினால் ஏற்படும் கழிவுப் பொருள்களில் நீர் தேக்கத்திலும் பூமியிலும் கொட்டப்படுவதனால் பூமியின் மண் தரம் மாறி சத்து குறைகிறது. இதனால் மனிதனுக்கு வேகமாக வயது குறைகின்றது. பெண் பிள்ளைகள் சிறு வயதிலே பருவமடைய நிலை வருகிறது. இதன் எதிர்காலத்தை நோக்கி பார்க்கும்போது பூமியில் இடைவெளி இல்லாத காரணத்தால் இனி இவர்கள் அறிவு பாதை படிப்பறிவு இல்லாதவர்கள், ஆட்சியாளர் தகுதியற்றவர்கள் என்று இறைவன் வாக்காகும். ஆகையினால் இவர்கள் இருக்கும் பொருளை வைத்து கொண்டு பதவியை விட்டு அமைதியாக வாழ்வது சாலை சிறந்தது என்கிறார். இல்லை, பதவி ஆசையில் அமர்ந்திருந்தால் இனி அவரவர் சட்டத்திலே அவரவர் சிக்கும் தவிக்கும் நிலை வரும் என்கிறார். காரணம், அவர் பாதையிலே தான் அவர் சிக்கி தவித்து கொள்வார். காரணம் எப்படி என்றால், அவர் வம்ச வழியில் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி ஆண்டார்கள், இன்றைக்கி எத்தனை அவர்களிடத்தில் சேமித்த பொருள்கள் எத்தனை வகையில் உள்ளது, இதெல்லாம் அவர் வம்சத்தில் எத்தனை ஆட்களுக்கு திருமணம் நடந்தது, படிப்பறிவு வளர்ந்தது, எப்படி அந்த பணம் எப்படி செலவழித்தப்படுது, அனைத்துக்கும் இறைவனிடத்தில் கணக்கு உண்டு. அந்த கணக்கு வழியில் இவர்கள் சிக்கி தவிக்கும் நிலை வருகிறது என்கிறார் இறைவன். அவருக்கு அனைத்தும் குழந்தைகளே என்ற ஒரு பாதிப்பு குழந்தைகள் தான் என்ற அன்பு அடிப்படையில் தான் வருவதற்கு முன்னே அவர் மக்களுக்கு எடுத்து உரைக்கும் உரையாகும். இதை அரசியல்வாதிகள் உணர்ந்தறிய வேண்டும். இன்று மதுவை அரங்கேற்றி வருகிறீர்கள், தவறு இல்லை. ஆனால் அந்த மதுவை ஒவ்வொரு மனிதனுக்கும் அளவுடன் தருவதற்கு ஏன் சட்டம் கொண்டு வரவில்லை? அவர் ஒரு மனிதனும் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அவருக்கு தேவையான மது தருவதற்கு எந்த சட்டத்தில் எழுதி வைத்துள்ளார்கள்? உங்களிற்றி ஆட்சி நடத்துவதற்கு மனித குலம் என்ன ஆடு மாடுகளா?
வெட்டி தின்பதற்கு? இதையெல்லாம் யோசிக்காமல் செயல்பட உங்களுக்கு அதிகாரம் யார் தந்தது என்கிறார் இறைவன். இது நன்கு ஆராயுங்கள். நன்கு ஆராயாமல் செயல்படக்கூடாது. இன்று பெண்கள் பாலியல் தொல்லை, பாலியல் பலாத்காரம், சிறுமி கற்பழிப்பு இது போன்ற நிலைமைகள் இன்றைக்கி நாளுக்கு நாள் வளர்ந்து வர காரணம் அரசியல்வாதிகளே. காரணம் பொது சமூகத்தில் நடமாட வேண்டிய பொருள்களை இவர்கள் எதிர்காலத்தை நினைத்து சேமித்து வைத்து கொண்டதால், நடமாடும் பொருள்கள் சேமித்து வைத்து கொண்டதனால் இறைவன் மனித பிறவி தொடரில் பிறக்கும் மனிதர்களுக்கு பொருள் பற்றாக்குறை வந்ததில் பொருள் உற்பத்தி அதிகமானது. பொருள் உற்பத்தி அதிகமாகும்போது பூமியில் இடைவெளி குறைந்தது. இடைவெளி குறைந்ததனால் பசுமை மரங்கள் அழிக்கப்பட்டது. பசுமை மரங்கள் அழிக்கப்பட்டதனால் நோய் வாய்ப்பு அதிக வளர்ந்தது. இது ஒன்று பின்னாடி ஒன்றாக இது தொடர்வதனால் இனி பூமியில் இடைவெளி இல்லாத காரணத்தால் இது போன்ற மனிதர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாது, பதவியில் இருக்கக்கூடாது என்கிறார். ஆகினால் இந்த ஆட்சியாளர்கள் அனைவரும் அவரவர் பதவி விட்டு விலகுவதே நன்மை என்கிறார். இன்று தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, அனைத்து மாநில அரசுகளும் அம்மாநில அரசுகளால் வந்த வினைதான் இன்று கரும வினை என்று நாம் அனுபவித்து வைத்து கொண்டு வருகிறோம். கரும வினை, அதாவது கரும வினை என்றால் உங்களுக்கு பொருள் தெரியாது, அந்த அளவுக்கு நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். அன்று அசுரன் என்ற ஆன்மீக பாதையில் எடுத்து உரைப்போது எவ்வளோ அசுரன் என்று நீ நினைத்து. அசுரன் என்றால் யார் தெரியுமா? அரசியல்வாதி தான் அசுரன். அன்று இறந்த அசுரன் இதே மண்ணில் தான் மறைந்தான். மண்ணில் மறைந்த அசுரன் உடல் மண்ணில் தான் கரைந்தது. அவன் உடலில் எத்தனையோ பசுமைகள் எழுந்தது. நீர்நிலைகளிலும் அவன் போய் மண் ஊற்றாக இன்றும் பாவித்து வருகிறான். அவன் உணர்வு, அவனுடைய ஆத்மா எங்கேயும் சென்று விடவில்லை. உங்களை போன்ற அரசியல்வாதிகள் மூலமாக செயல்பட்டு கொண்டே வருகிறது. ஆகையினால்தான் இறைவன் இன்னைக்கு பூமியில் இடைவெளி இல்லாத காரணத்தால் உங்களை விட்டு விலக சொல்கிறார். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்ந்து கொள்ளுங்கள், உங்கள் பிறவி பயணத்தை முடித்து கொண்டு செல்லுங்கள். அதுக்காக தான் இறைவன் கூறும் முன்னுரிமையாக முன்னெச்சரிக்கையாக கூறுகிறார். இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு இறைவன் மேலே குற்றம் கூறுவது மாபெரும் தவறாகும். ஆகையால் இனி வரும் நிலைகளை நன்கு அறிந்து யோசித்து செயல்படுங்கள். ஆனால் முக்கியமாக ஒரே பொருள், நீங்கள் பதவி விட்டு விலக வேண்டும். பிரதமரை குற்றம் கூறிய வாழ்ந்து வருகிறீர்கள். குற்றம் கூறுவதனால் என்ன நன்மை பிரிந்துள்ளது? பிரதமர் என்பது யார்? ஒரு இந்தியாவை சுற்றி இருக்கும் நாடுகள், நாட்டு மக்கள் அவர்களுக்கு பிள்ளைகளே. அனைத்து நாட்டு மக்களும் அந்த அளவுக்கு அவர் செயல்பட்டு வருகிறார். இன்று தமிழ்நாட்டில் முதல்வர் கூறுகிறார், இன்று ஏற்பட்ட இயற்கை நிகழ்ச்சி சேதனத்துக்கு ஒரு சல்லி பைசா கூட தரவில்லை என்கிறார். எப்படி தருவார்? இந்த நாட்டில் இந்தியா சுற்றி எத்தனையோ நாடுகள் உள்ளது. இது போன்ற நிலை ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்படும் போது அவர் எங்கிருந்து பணத்தை தருவது? எந்த பணத்தை தருவது? இந்த மரத்தில் காக்கின்றது, அதை அள்ளி தருவதற்கு. இதெல்லாம் யோசிக்காமல் இவர் இச்சைக்கு செய்து விட்டார்கள். அதாவது ஒரு பெற்றோர் பிள்ளைகளை படிக்க வைத்து வளர்க்கிறார்கள். வளர்க்கும்போது அந்த பிள்ளை ஆளான பிறகு அவர் வாங்கிய சம்பளத்தை பெற்றோரிடத்தில் தந்து, எனக்கு இது பொருள் வாங்க வேண்டும், எனக்கு பணம் வாங்க சற்று கொடுங்கள் என்று கேட்டால், இந்த பொருள் வாங்கு, இந்த பொருள் வேண்டாம், இது போகுது இந்த நிலைக்கு அப்படின்று அந்த அளவுக்கு அவர் பணத்தை தருவார். மீதி அவர் வைத்திருந்திருப்பார். அவ்வாறு இந்த மாநில அரசுகள் செயல்படவில்லை. இவருடைய கணக்கு என்ன என்று கூறுகிறது என்றால், இவருடைய கணக்கு 1/3 கூட அவரிடத்தில் வரி பணம் போய் சேரவில்லை. இவர் 2 பகுதி பணத்தை இவர் இச்சைக்கு செயல் வைத்துவிட்டு
இடைப்பட்ட காலத்தில் இயற்கை நீதிக்கு போய் பணம் கேட்டால் அவர் எப்படி தருவார்? இன்று 2013 அன்று அதே அமர்நாத்தில் பனிமழை பொய்து சாலையில் வாகனம் செல்லாத அளவிற்கு 6 அடி உசரத்துக்கு பனிமலை நிரம்பி விட்டது, எழுந்து விட்டு நிற்கின்றது. அதுக்கு எத்தனை கோடி செலவாகிறது, அது வெட்டி எடுக்க என்றது இவருக்கு தெரியுமா? இந்த மாநில அரசுக்கு எதுவும் அறிவதில்லை. மக்களை மடைமையாக்கவே இவர் கூறும் பதில் பல வகை உள்ளது. பல குற்றங்களுக்கு ஆளாகி வருகிறார்கள். ஆகையினால் இதெல்லாம் இறைவன் எடுத்து உரைக்க விரும்பவில்லை. காரணம், குழந்தைகள் குற்றத்தை மன்னித்து இதுவரை ஆட்சி நடத்த வழி செய்து வந்தார். இனி இந்த பூமியில் இடைவெளி இல்லாத காரணத்தால் உங்களை அன்பாக விளங்கச் சொல்லி உங்கள் பாதையில் பயணிக்க சொல்கிறார் இறைவன். அதை நன்கு உணர்ந்து ஆராயுங்கள். அன்பே சிவம். ஓம் சிவம். அன்பே சிவம்.